அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 1ஆம் தேதி உங்கள் கோபிநாதனின் தெளிவான வானிலை அறிக்கை. வடகிழக்கு பருவமழை நேற்றோடு நிறைவடைந்திருக்கிறது. அதாவது 2024ஆம் ஆண்டில் நமக்கு பெய்ய வேண்டிய மழை பார்த்திங்கன்னா 44 சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழை. ஆனால் பெய்திருக்கக்கூடியது 58 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 33% 2024 வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் அதிகமாக பதிவாயிருக்கு. இந்த வருடம் இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி 2025. இனி வருங்காலங்களில் இந்த மாதத்தில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் பெருமளவில் நம்ம மழையை எதிர்பார்க்க முடியாது. மழை இனிமேல் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது. ஒருவேளை நமக்கு பார்த்திங்கன்னா மழை பார்த்திங்கன்னா பெய்யும் என்றால் அது ஜனவரி 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி. ஏன்னா ஒரு நிகழ்வு வருது. இப்போ ஒரு நிகழ்வு நம்மளுடைய இந்திய பெருங்கடல்லிருந்து தொடர்ந்து விலகி சென்று கொண்டிருக்கிறது மேற்கு நோக்கியே. அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ஜனவரி 6, 7, 8, 9, 10 தேதிகளில் நெருக்கமாக நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் ஜனவரி 9, 10, 11 தேதிகளில் நமக்கு ஒரு லேசான ஒரு சாரல் மழையாகவும் ஒரு மிதமான மழையாகவும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேட்டூர் அணையானது 120 கன அடியை பார்த்திங்கன்னா எட்டியிருக்கிறது. தொடர்ந்து 2வது நாளாக முழு கொள்ளளவிலேயே பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை நீடித்துட்ருக்கு. இப்போ 1000 கன அடி பார்த்திங்கன்னா வெளியேற்றிட்டு இருக்காங்க. நீர்வரத்து என்பது 1791 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது நீர்வரத்து அணைக்கு. இது பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையுடைய நீர்வரத்து இப்படி தான் இருக்குது. மேட்டூர் அணையில் பாசனத்துக்காக தண்ணீர் இப்போ அதிகமாகலாம் திறந்து விடலை. இருந்தாலும் 120 கன அடியை மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறதுங்கிறத சொல்கிறேன். இந்த நேரத்தில் கூட நமக்கு 3வது முறையாக மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா பார்த்திங்கன்னா இனிமேல் பெருமளவில் மழை இல்லைனா கூட மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய தண்ணீரை வச்சு பாசன வசதிக்கு காவிரி படுகைக்கு தண்ணீரை திறந்து விடுவாங்க. இதுதான் செய்தி. மழை பார்த்திங்கன்னா பெருமளவில் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு செய்தி. ஏன்னா இனிமேல் மழை படிப்படியாக குறையும். வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டது. இனிமேல் அப்படி மழை இருந்தாலும் நமக்கு இந்த தை மாதத்தில் பெருமளவில் இருக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை படிப்படியாக குறைஞ்சி வெயிலுடைய தாக்கம் என்பது அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஜனவரி 9, 10, 11 தேதியில் ஒரு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டத்திலையும் தென் மாவட்டத்திலையும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி.